லக்ஷ்மண ரேகையை தாண்டாதீர்கள். ஆன்மீக வாழ்வில் வரம்புகளின் முக்கியத்துவம். லக்ஷ்மண ரேகையின் கதை. ராமாயணத்தில் லக்ஷ்மண ரேகை என்பது பாதுகாப்பையும் ஆன்மீக தூய்மையையும் உறுதிப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த அடையாளமாகும். ராமன் பொன்மானைத் துரத்திச் சென்றபோது தனது தம்பி லக்ஷ்மணனிடம் சீதையை பாதுகாக்குமாறு கூறிச் சென்றார். ஆபத்துகளை உணர்ந்த லக்ஷ்மணன் சீதையின் இருப்பிடத்தைச் சுற்றி லக்ஷ்மண ரேகை என்ற பாதுகாப்பு கோட்டை தனது அம்பால் வரைந்தார். ஆனால் மாரீசன் ராமரின் குரலில் அலற ராமர் ஆபத்தில் இருப்பதாக எண்ணிய சீதை லக்ஷ்மணனை உதவிக்குச் செல்ல வற்புறுத்தினாள். லக்ஷ்மணன் முதலில் தயங்கினாலும் சீதையின் கட்டளைக்கு இணங்கி அந்த பாதுகாப்பு கோட்டை வரைந்துவிட்டு ராமரைத் தேடிச் சென்றார். இந்த லக்ஷ்மண ரேகை வரம்புகளைத் தாண்டினால் நேரும் விபரீத விளைவுகளின் அடையாளமாகும். ராவணன் ஒரு யாசகனைப் போல வேடமிட்டு வர அவனுக்கு உணவளிக்கச் சீதை அந்தக் கோட்டைத் தாண்டினார். இதுவே அவர் கடத்தப்படுவதற்கு காரணமாக அமைந்தது. நம் வாழ்வில் லக்ஷ்மண ரேகை சீதையின் பாதுகாப்பிற்காக வரையப்பட்ட லக்ஷ்மண ரேகையைப் போலவே நம் ஆன்மீக வாழ்விலும் நாம் தாண்டக்கூடாத வரம்புகள் உள்ளன. இந்த வரம்புகள் நம்மை தவறான வழிகளில் இருந்து காக்க சாஸ்திரங்களாலும் குருக்களாலும் வகுக்கப்பட்டுள்ளன. தினசரி பிரார்த்தனை, தியானம், நேர்மை மற்றும் ஒழுக்கம் போன்றவை நம் ஆன்மீக பயணத்தின் வேலிகளாகும். இந்த வரம்புகளைச் சிறிதளவு மீறினாலும் அது நம் வீழ்ச்சிக்கு வழியில் அமைக்கும். ஆசைகளும் மாயைகளும் நம்மை தாக்கக்கூடும். ஸ்ரீல பிரபுபாதர் தனது போதனைகளின் மூலம் நம் வாழ்வில் ஒரு லக்ஷ்மண ரேகையை வரைந்துள்ளார். அது நம்மை பாதுகாக்கும். நமது உலக கடமைகளுக்கும் ஆன்மீக கடமைகளுக்கும் இடையில் ஒரு சமநிலையை அவர் வலியுறுத்தினார். வரம்புகளை மீறுவதால் ஏற்படும் விளைவுகள். லக்ஷ்மண ரேகையை தாண்டுவது என்பது நமது ஆன்மீக பாதையிலிருந்து விலகுவதை குறிக்கிறது. சீதை கோட்டை தாண்டியதால் ஏற்பட்ட துயரத்தைப் போல நாமும் வரம்புகளை மீறினால் குழப்பமும் கஷ்டங்களும் வந்து சேரும். ஒழுக்கம் மற்றும் பக்தியின் பாதுகாப்பை விட்டு வெளியேறினால் நாம் மாயையிடம் சிக்கித் தவிப்போம் என்று சாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன. ஆன்மீக வரம்புகள் நம்மை பாதுகாப்பதோடு மட்டுமில்லாமல் சீரான வாழ்க்கைக்கு வழிகாட்டவும் செய்கின்றன. வரம்புக்குள் இருப்பது நாம் நேர்மையான பாதையில் செல்லவும் ஆன்மீகத்தில் உயரவும் உறுதுணையாக இருக்கும். முடிவுரை: லக்ஷ்மண ரேகையை மதித்தல். நமது ஆன்மீக வாழ்வில் வரம்புகள் எவ்வளவு அவசியம் என்பதை லக்ஷ்மண ரேகை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த வரம்புகள் உலகியல் ஆபத்துகளிலிருந்து நம்மை காக்கின்றன. நம் ஆன்மீக கடமைகளை உணர்ந்து அவற்றை பின்பற்றுவது மிக அவசியம். ஆர்வத்தாலோ அல்லது அஜாக்கிரதையாலோ வரம்புகளை மீறுவது பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். சீதைக்கு லக்ஷ்மணன் அறிவுறுத்தியது போல நாமும் சாஸ்திரங்களின் வழிகாட்டுதலை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் நாம் இறைவனின் திருவருளின் கீழ் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யலாம். வழிகாட்டுதல் மற்றும் பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை. இறைவா, எங்கள் வாழ்வியல் வரம்புகளை அறியும் ஞானத்தையும் அவற்றை மீறாத வலிமையையும் எங்களுக்குத் தாரும். நாங்கள் நேர்மையான பாதையில் செல்லவும் ஆன்மீக பாதுகாப்பு கோடுகளைத் தாண்டாமல் இருக்கவும் அருள் புரியுங்கள்.